தோனி இந்த சீசன் எல்லா மேட்சும் விளையாட வராது. அதான் நான் இப்பதான் கொஞ்ச நாள் முன்னாடி சொன்னேன் இங்கிலீஷ்லயும். அவர் வந்து கிரிக்கெட் டிசிஷன்ஸ் எல்லாம் கேப்டன், கோச் அண்ட் வைஸ் கேப்டன் தான் எடுப்பாங்க. டெஃபினட்டா ஆடுவார், எனக்கு தெரிஞ்சு ஆடுவார். சேப்பாக்கத்துல நம்ம பிராக்டிஸ் எப்ப ஸ்டார்ட் பண்றோம்? செப்பாக்கில் மோஸ்ட்லி 17ஆம் தேதிக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சாம்சங் வந்து இணைஞ்சிருக்காரு, அவர் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் வாங்கியிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? சந்தோஷமா இருக்கு. சிஎஸ்கே பிளேயர் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. எங்களுக்கும் நல்லா பண்ணுவாருன்னு நம்பிக்கை. லாஸ்ட் டைம் வந்து டாடி சார்னி சொன்னாங்க, இந்த தடவை வந்து யங்கரா இருக்காங்க எல்லாருமே. இப்போ எங்க டீம் எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா பண்ணணும்னு நினைக்கிறேன். எலெக்ஷன் சம்பந்தமான ஏதோ பாதுகாப்பு மாதிரி அது எப்போதுமே செக்யூரிட்டி கிளியரன்சஸ் எல்லாம் கவர்மெண்ட் போலீஸ்ல இருந்து வாங்கிட்டு தான் பண்ணுவாங்க. சென்னை மேட்ச்ல எவ்வளவு பேர் கலந்துப்பான்னு நினைக்கிறீங்க சார்? மக்கள் இது கெப்பாசிட்டி 35,000. அந்த 35,000 வருவாங்க. சார் நம்ம தமிழ்நாட்டுல எலெக்ஷன் வர்றதுனால ஏதாவது ஷெட்யூல்ஸ் பாதிக்கப்படுதா சார்? இங்க அது இனிமேதான் தெரியும். அந்த ஷெட்யூல் அவங்க அனௌன்ஸ் பண்ணாதான் தெரியும். ஓகே. வேர்ல்ட் கப் போது நல்லா இருந்தது விக்கெட். அதே மாதிரி நல்லா இருக்கும். நல்லா இருக்கணும்னு எல்லாரும் விரும்புறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.